என்ன மச்சான் தனியாக உட்காந்து என்ன பண்ணுறீங்க? ஐயோ, என்ன மூஞ்சிலாம் வாடி போயிருக்கு. என்ன மச்சான் தங்கச்சி ரூமில் விட்டு மொத்தன்னு மொத்தி பிடிச்சோ? அட போ மச்சான், அடிச்சா கூட வாங்கிக்கலாம். எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, பணம் பணம் பணம்னு ஒரே தொல்லை புடுங்கலாக இருக்கு மச்சான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கேயாவது ஓடி போடலாமான்னு தோணுது. என்ன மச்சான் எல்லாருக்கும் தான் பணம் கஷ்டம் இருக்குது, உனக்கு மட்டுமா? எல்லாம் இப்போ குடும்பத்தை ஓட்டல. என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா குடும்பம் ஓட போகுது. ஏன் என்ன தங்கச்சி தான் நிறையா சம்பாதிக்க சொல்லி உன்னை தொல்லை பண்ணுதா இல்லை எப்படி? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒழுங்காக வாங்குகிற சம்பளத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தனாலும் உன் குடும்பம் கஷ்டம் தீர்த்து போடும். 1000 ரூபா வாங்குறது, 300 கவர்மெண்ட்டில் போய் கொடுக்குறது. கவர்மெண்ட்டுன்னா ஒயின் ஷாப்பில் போய் கொடுத்து 2 கோட்ரு போட்டால் தான் உனக்கு தாங்கும்ப. அந்த கருமத்தை எதுக்கு அப்படி குடிச்சு விட்டு போய் வீட்டில் போய் திட்டு வாங்கிக்கிட்டு நான் சொன்னால் உடனே ஏதாவது என்னையே திட்டுவா? இது எனக்கு தேவையாது மச்சான். நான் குடிக்கல மச்சான். 6 மணி ஆனாலே அந்த நினப்பு வந்தது. அந்த கருமத்தை தொடர தூக்கம் ஆரம்பிட்டாங்குது. என்ன பண்ணி தொழிறனே தெரில மச்சான். நான் மட்டும் யோக்கியம் இல்லை, நானும் உன்ன மாதிரி தான். சாயந்தரம் நினச்சின்னா அதே தான் தோணுது. எப்படி சொல்கிறது மச்சான், நம்மளுக்கு விடுன்னு நினச்சா கண்டிப்பாக விடுவோம். இப்போ நான் எனக்கு மேரேஜ் ஆகல, அந்த கஷ்டம் தெரியலன்னு வச்சுக்க. வீட்டில் 1000 ரூபாய் கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது தான். அந்த கஷ்டம் தெரியாதனால அப்படி தோணுதோ நம்ம குடிக்கிறோன்னா. நம்ம நாளைக்கு எனக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்துட்டா ஒரு வேளை சரி நம்ம பொண்டாட்டி பிள்ளைய பட்டினியாக கிடக்குமோ, பாலுக்கு காசு இல்லாமல் படுமோ, அரிசிக்கு காசு இல்லாமல் படுமோன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேளை திருந்தலாம். அதனால் அப்படி சொன்னேன். ஏதோ இருக்கிறத வச்சு பழகி கற்றுக்கணும்ல மச்சான். நீ நம்ம இப்போ ஒரு வேலையில் ஒரு விதத்தில் நம்ம கொடுத்து வச்சவங்கன்னு நினச்சிக்க. என்ன காரணம் நினச்சிக்க, நம்ம அம்மா அப்பெல்லாம் நம்மளை வந்து ரோட்டில் விடலை, பசிக்கு ஒருத்தவங்கள்ட்ட கையெழுந்த விடலை. இன்றைக்கி நாட்டில் ஏகப்பட்ட பிள்ளைங்க அப்படி தான் இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பாக்கியசாலிடா அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேர்த்திக்க. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆகல, அதை கட்டிங் கஷ்டம், வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்கிற. நான் என்ன சொல்கிறேன், அந்த 300 காசு கொடுத்து 2 கோட்டை டிகிரியில் அதுக்கு 300 ஒரு பால் டாயில் வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிட்டேன். ஏண்டா இந்த 4 வருஷ வாழ்க்கைக்கே இப்படி சொல்கிற? ஒன்றை பெற்று வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு இன்னும் வந்து அவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பான்ல எங்கள் அம்மா அப்பா வந்து சேர்த்து தான் சொல்கிறேன். 2வது இப்பயே இதுக்கு சொல்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ அந்த காலத்தில் எப்படி லைஃப்பை. உன் பிள்ளைக்கு தீபாவளி ஆனால் துணி எடுத்து கொடுக்கணும், வெடி வாங்கி கொடுக்கணும், பிள்ளையோட டெய்லிக்கு பட்னியாக கிடக்குன்னு சொல்லிட்டு டெய்லிக்கும் இப்போயாவது 300 500 சம்பளம். அப்போல்லாம் 30 காசு 50 காசு 1 ரூபா 2 ரூபா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அந்த காசுலாம் தெரியுமா என்னன்னே தெரியல. அப்படி சம்பளம் வாங்கி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வேளை சாப்பாடும் கஷ்டப்பட்டு இவ்வளோ இதில் நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்காங்களே, அவங்களாம் என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளாம் பெரிய பாக்கியசாலிடா. நம்மளுக்கு கிடைச்ச அம்மா அப்பாலாம் அப்பா தங்கன்னு தாங்கணும். அதை விட்டு போட்டு என்னமோ கஷ்டங்கிற அதுங்கிற. ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிற கம்யூனிட்டி மச்சான். நீ அடிக்கடி சொல்லவே பிறந்தா ஒன்று பணக்காரன் வீட்டில் பிறக்கணும், இல்லை ஏழை வீட்டில் பிறக்கணும். அதான் உண்மை மச்சான். அப்போல்லாம் பிறந்திருக்கவே கூடாது மச்சான். ஏன்டா அப்படி நடுத்தரத்தில் பிறந்துட்டு இந்த நாய்ப்படாத பாடாக இருக்குது. அட லூசு பயிலே, நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நான் வந்து இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும் மட்டும்தான் நான் சொன்னேன். உன்கிட்ட இன்றைக்கி 100 ரூபா இருக்கா? இந்த 100 ரூபா உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும்னு உனக்கு தெம்பு இருக்கா? அதனால் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை நடத்த பார்க்கணும். 100 ரூபாயை வச்சுக்கிட்டு நீ 200 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு மறுபடியும் அந்த 100 ரூபாய்க்கு கடந்துட்டு கஷ்டப்படக்கூடாது மச்சான். நீ என்ன சொன்னாலும் இந்த காலத்தில் பணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. லூசு பயிலே, நானும் அதை தான்டா சொல்கிறேன். பணம் இல்லாமல் இந்த காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கண்டான்னு சொல்கிறேன். என்ன காரணம் நினச்சிக்க, இப்போ நீ இருக்க உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீடு கட்டுறான், இல்லை கார் வாங்குறான், இல்லை ஏதோ பண்ணுறான். அவனை பார்த்து அவனை மாதிரி நம்மளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணணும். இவன் எப்படி சொல்கிறது, ஒரு ஆடம்பரத்துக்கு பண்ணணும், ஆடம்பரத்துக்கு வாழணும்னு நினச்சோம்னா நம்ம நாசமாக தான் போகணும். அவன்கிட்ட இருக்க அவன் பண்ணுறான், ஓகேவா? நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த லைஃப் போதுன்னு தான் நீ நினச்சின்னா, உன்கிட்ட இருக்கும்போது கடன் இல்லாத போது நீ அந்த பணத்தில் நீ உனக்கு தோன்றதை செய்.
அதை விட்டுவிட்டு அவன் வாங்கிட்டான், நம்ம லோனை போடுவோம், வட்டிக்கு வாங்குவோம், வட்டிக்கு வாங்கி அதை செய்வோம். அவனுக்கு முன்னாடி கெத்தாக இருக்கணும், கெத்தாக வாழணும்னு நினச்சின்னா நீ ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்திலே ரொம்ப பேராசை பிடிச்ச ஜீவன்னா நம்ம மட்டும்தான். என்ன காரணம் நினச்சிக்க, அளவுக்கு மீறி ஆசைப்படுவோம். என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, நீ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உன் கடன் அடைச்சா மட்டும் போதுண்டா சாமி, இந்த வாழ்க்கை போதுண்டா அப்படின்னு யோசிப்பேன். இந்த கடன் அடைச்ச பிறகு உனக்கு ஏதோ ஒரு லக்கு கிடைக்கிது, ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து இந்த கடன் அடைச்சி போடுற கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. அப்புறமேட்டுக்கு என்ன யோசிப்பேன் தெரியுமா, இந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு இடத்த வாங்கினா என்ன, இந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு கார் வாங்கினா என்ன. அப்படி தான் மனுஷன் எல்லாருமே பேராசை பிடிச்சவங்க. உனக்கு தெரிஞ்சிக்க, விலங்குகள் எதுவுமே அது வயிற்றுக்கு மீறி எதுவுமே சாப்பிடாது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் அவனுக்கு மீறி எல்லாமே ஆசைப்படுவான். உனக்கு எனக்கு கிடைச்ச வாழ்க்கைலாம் ரொம்ப அற்புதமான வாழ்க்கைடா, நல்லா தெரிஞ்சிக்க. இப்போ நீ நார்மலான மனுஷன், உன்னை யாருக்குமே தெரியாது. நீ ரோட்டில் போய் டீ குடிக்கலாம், எங்கே வேணாலும் போய் சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் போகலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அந்த கோடீஸ்வரன்னு சொல்கிறீல்ல, உதாரணத்துக்கு முகேஷ் அம்பானி அவர்லாம் வந்து தனியாக ரோட்டில் வந்து நிற்க முடியுமா? இப்போ எஸ்கார்டு கேட்டிருக்காரு. அவர்லாம் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சு என்ன என்ஜாய்மெண்ட் பண்ணார்? ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கலாம், குடிக்கலாம், நல்லா விதவிதமாக சாப்பிட்லாம், விதமான எங்கெங்கேயோ போகலாம், வெளிநாடு போகலாம், அங்கங்கே இடம் வாங்கி போடலாம், ஏகப்பட்டதை செய்யலாம், போகலாம் வரலாம். ஆனால் நிம்மதி இருக்காது. நம்மள்கிட்ட என்ன காசு தான் இல்லை, ஆனால் நிம்மதி ஏராளமாக இருக்குது, அண்டு தாராளமாக இருக்குது. சொல்கிறமே, சூப்பர் ஸ்டார் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் தெரியுமா, எனக்கு ஒரு சின்ன ஸ்கூட்டி, சின்ன வீடு, தனிமையான வாழ்க்கை, அது வேணும்னு ஆசைப்பட்றேன், என் ஃப்ரீடத்தை இழந்துட்டேன்னு சொல்லி. நீ எவ்வளோ பேர் புகழ் கிடச்சி என்ன பண்ண போகிற, மயிரியாக பிடுங்க போகிற, ஒன்றுத்துக்கும் எதுக்குமே இல்லை, அது வேஸ்ட்டு. என்ன ஒரு 4 மனுஷன்கிட்ட பேச முடியல, நல்லா ஃப்ரீயாக நடமாட முடியலங்கும் போது நம்மளாம் அதை எதுக்கு பிறந்துக்கிட்டோம் அப்படி? அது மாதிரிலாம் வாழலாம் ஆசைப்படாதீங்க. இப்போ என்ன தங்கச்சி என்ன உன்கிட்ட வந்து எனக்கு காரு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், நான் ஆடம்பரத்துக்கு வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது குடும்பத்தை ஒழுங்காக பாரு, குடிக்காத போகாத வராதுன்னு சொல்லி உன்கிட்ட சண்டை போடுது. அதை தப்புன்னு சொன்னீங்கன்னா நீ தான் தப்பு, அது தப்பு இல்லை. பொண்ணுங்களே 3 விதமான பொண்ணுங்க இருக்காங்க. ஒன்று ஆடம்பரத்துக்கு வாழணும்னு ஆசைப்படுற பொண்ணுங்க, ஒன்று இருக்கிறத வச்சு வாழணும் கற்றுக்கிட்ட பொண்ணுங்க, 2வது இருக்கிறத அழிக்க நினைக்கிற பொண்ணுங்க. இருக்கிறத அழிக்கிறதுனா இந்த கடையில் ஆர்ட்ரு பண்ணுறது, புருஷன் 50,000 வாங்கினா போதும், 60,000 சம்பளம் வாங்கினா போதும், அவனுக்கு என்ன லோன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னுலாம் பார்க்குறதில்ல. ஆடம்பரத்துக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றது, பர்ச்சேசிங்கு, டூரு, இதெல்லாம் போட்டு அவனை போட்டு 2 ஆக்கி அவன் 50,000லேருந்து 1,00,000 லோனை வாங்கி அதை அடைக்கிறதுக்கு மறுபடியும் ஓடிக்கிட்டு, இப்படி தான் முக்கால்வாசி பேர். என்ன நினச்சிக்க, நம்மளுக்கு ஒரு கூரை வீட்டாக இருந்தால் வாழலாம், ஒரு சின்ன மாடி வீடு இருந்தால் வாழலாம், ஓட்டு வீடு இருந்தால் எல்லாருமே வாழலாம். ஆனால் எல்லாருமே வந்து மாடி வீடு கட்டினா தான் நம்ம பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பணத்தை போட்டு அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த வெளிநாட்டுக்கெலாம் சம்பாதிக்க போகிறவங்களாம் அவங்களாம் என்ன காரணத்துக்காக போகணும்னா, வீட்டில் கடன் இருக்குது, கடன் அடைச்சா போதுன்ட்டு போகணும். போயிட்டு 2 வருஷம் போய் இந்த கடன்லாம் அடைச்சி விடுவானோ, மறுபடியும் என்ன செய்வானோ, சரி இந்த கடன் அடைச்சி விட்டு இன்னும் 2 வருஷத்தில் எப்படியாச்சும் வீடை கட்டினோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வீடை கட்டி விடுவானோ. மறுபடியும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு 4 வருஷம் 5 வருஷம்னு இப்படி இருந்துட்டு மறுபடியும் அந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்துக்கு ஒரு கடன் வாங்குவானோ, அதை அடைக்க வெளிநாடு போகணும். லாஸ்ட்டில் இவனை வெளிநாட்டிலே கிடப்பானோ, இவனை பொண்டாட்டி வேறு அவன்ட்டாச்சும் பேசிகிட்டு இருக்கோம். இதான் நடக்குது, இதான் ரியல். நம்ம பார்க்காததா? நான் நிறையா பார்த்துருக்கேன். அப்பா, இவனெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பணத்தில் குறிக்கோளாக இருக்கானே, குடும்பத்தை பார்க்கணும், பொண்டாட்டிகளை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணுங்கிற ஒரு நோக்கம். அவனும் கஷ்டப்படுறானுன்னு அவன் பொண்டாட்டிக்கு புரியுமா புரியாதெல்லாம் எனக்கு தெரியாது. யாருக்காக கஷ்டப்படுறாங்க, எதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு பொண்டாட்டி யோசிக்கிறதில்ல, இவனும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுன்னு இவனும் யோசிக்கிறதில்ல. போய் கஷ்டப்பட்டுட்டு லாஸ்ட்டில் ஆடி ஓடி குச்சி விட்ற காலத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு கடையை போட்டுக்கிட்டு அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நான் தான்டா நல்லா வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு பொழுதுபோக்கு ஒரு 4 பேர் உட்காந்துருப்பானோ இந்த கடைசி காலத்தில், அது மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். சிம்பிளாக என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நீ 500 ரூபா வாங்குறிய, 500 ரூபாயை வச்சு வாழ கற்றுக்க, 500 ரூபாயை வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையோட ஊரில் இருக்க கற்றுக்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசி. அதை விட்டு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மச்சான். இந்த வாயில் சொல்கிறதுக்கு நல்லா இருக்க மச்சான், நான் ரியல் லைஃப்பில் அதெல்லாம் செட் ஆகாது மச்சான்.
மச்சான் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், வாயில் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒன்றும் இல்லை மச்சான், உனக்கிட்ட இப்போ 100 காசு இருக்குது. நாளைக்கு சுத்தமாக அந்த செலவோட காசு எல்லாம் அந்த 100 வச்சு தான் நீ உன் பொழப்ப ஓட்டணும். அப்படிங்கும்போது நீ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க ஒரு பிரியாணி கடை, அந்த பிரியாணியை பார்த்ததுமே உனக்கு ஆசையாக இருக்குது. நீ என்ன செய்வ மச்சான்? அதை சாப்பிடுவியா இல்லை நாளைக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம போயிடுவியா? சாப்பிடாம தான் போவேன். இப்போ நாளைக்கு எனக்கு செலவு காசு இல்லைங்கும் போது இதை சேமிச்சு வைக்க தானே பார்ப்பேன். நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை இன்னொரு நாள் காசு இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாம்னுட்டு போவேன். ஏன் சார் என்ன பண்ணுவீங்க? நான் அப்படி இல்லை மச்சான், நான் அன்னைக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ருவேன். ஏன் நாளைக்குங்கிறது நிரந்தரம் இல்லாத தானே, அதை ஏன் பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இன்றைக்கி உள்ள ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன். நாளைக்கு கண்ணு முழிச்சா தான் அந்த உலகம் நம்மளுக்கு தெரிய போகுது. அதை ஏன் நாளைக்கு நான் தள்ளி போடணும்? ஓகேவா? நான் என் கேரக்டர் அப்படிப்பா, உன் சுச்சுவேஷன் எப்படின்னு தெரில, என் கேரக்டர் அப்படி. எப்படி சொல்கிறது, இங்கே எல்லோரும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் மச்சான். எதையோ நோக்கி இல்லை, பணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்கிற வயசையும் விட்டுறோம், எல்லாத்தையுமே விட்டுறோம். என்ஜாய்மெண்ட்டுங்கிறது கிடையாது. இப்போ உள்ள பசங்க அப்படி இல்லை. மோஸ்ட்லி முன்னாடி இருந்தவங்கள சொல்கிறேன், இப்பயும் இருக்காங்கன்னு சொல்கிறேன். என்னத்தை சொல்கிறது, பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும், பாடையில் போகிற வரைக்கும் காசு காசு காசு, எல்லாமே காசில் தான் முடிஞ்சு போகுது. ஏன்டா அப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு நானே நிறைய தடவை நினச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, மனுஷனாக பிறக்காமல் ஏதாச்சும் விலங்குகளாக பிறந்தா கூட நல்லா இருந்திருக்குன்னுலாம் ஒரு தடவை நான் யோசிச்சிருக்கேன். நம்ம விலங்குகளாக பிறந்தாலும் நம்மளை விட மாட்டானுவோம், அடித்து சாப்பிட்ருவானோ இந்த மனுஷ பல்லுவோம். மச்சான் லாஸ்ட்டாக உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஒன்று, ஓம் பொண்டாட்டி கேரக்டருக்கு நீ மாறப்பாரு, இல்லை ஓம் பொண்டாட்டி கேரக்டருக்கு நீ மாறிடு. ஏன்னா உன் கேரக்டருக்கு உன் பொண்டாட்டியை மாற்ற முடியாது, அதனால் சொன்னேன். ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, என் பொழப்பு மயிரை பார்த்தா உனக்கு நக்கல் மயிரை தெரியுது. பேசு பேசு. சே அப்படி சொல்ல மச்சான், மணிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் லைஃபு. மணி இல்லாமல், அதாவது பணம் இல்லாமல் நம்ம லைஃப்பை நகரவே நகராது. கண்டிப்பாக அது அளவாக இருந்தால் போதும்னு நினச்சோம்னா லைஃப் ஜாலியாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், லைஃப்பை தொலைச்சிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. பா சாமி ஆளா விட்றா, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காலுக்கு ஒரு கும்பிடு. சரி அதை விடு. போடா மயிறு, அவன் கஞ்சி குடிக்க காசு இல்லாம தள்ளாடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு பாட்டி மயிர் வச்சு நொட்டணுமா? போடாமத்தா. என்னடா மச்சான் அந்த இதுப்புன்னு இப்படி மரியாதை இல்லாமல் பேசிவிட்ட? நீ நான் அப்படியே அப்படி இருக்கோம். நாளைக்கு நல்லது கட்டுனா உனக்கு யாரா செய்கிறது? என்னை விட்டால் யார் இருக்கா சொல்லு? எனக்கு மனசு வலிக்குதுடா, போடா. இதெல்லாம் உன் மேலே தப்புலடா மச்சான். உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தான் பாரு என் பெரியப்பன், அவனை சொல்லணும். அவன்லாம் உனக்கு பார்த்து என் தங்கச்சி நல்லபடியாக வேறு இடத்துல கொடுத்துருந்தா ஜாம் ஜாம்னு வாழ்ந்துருக்கும். லூசு பயல் டீம், மெண்டல் பயல் டீம் பொண்ணை கொடுத்துக்கிட்டு இவனுள்கிட்ட நான் போய் பாட்டிக்கு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. என்ன ஒரு வயிற்றுச்ச. சே, இல்லை உன் வீட்டில் நீ தான் லூஸா, உன் குடும்பமே லூஸா? லே ஓடி போடு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிவிட்டான்.